ஹாய் வணக்கம், வெல்கம் டு சஹாஜ் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சுண்டக்காய் புளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ சுண்டைக்காயை கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்மளை சுற்றி நிறைய பேர்த்துக்கும் சரி, இல்லை நிறைய பேர்த்துக்கும் சரி, நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குங்க. வெயிட் லாஸாக இருக்கட்டும், இல்லை தைராய்டு, Pcod, சுகர், பிபின்னு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும், இல்லை அது ரிலேட்டடாக எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வேணும், இவங்களோட காண்டாக்ட் நம்பர் இல்லை மெயில் ஐடி ஏதாவது வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நம்பருக்கு காலோ இல்லை வாட்ஸ்அப்போ பண்ணி கேட்கலாம், இல்லை மெயில் ஐடியில் மூலியமாக கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம புளிக்குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் பண்ணுறேன். புளிக்குழம்பெல்லாம் எப்போவுமே நல்லெண்ணெயில் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா கூட நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நான் ஒரு முழு பூண்டை உரித்து சேர்த்துக்கிறேன். இதை ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நான் 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, கொஞ்சம் சாஃப்டாக ஆச்சுனாவே போதும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நான் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் வீட்லேயே பண்ணதுனால நான் 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் கடையில் வாங்கினதுன்னா ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்தணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் இது கூட வரமிளகா ஒரு 7லேருந்து 8 வரமிளகா சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூடவே நான் சின்ன மூடியில் 1/2 மூடி தேங்காய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது கொஞ்சம் ஆறட்டுங்க. ஆறுனதும் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்திட்டேன். இப்போ இது கூடவே நான் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தக்காளி இந்த மாதிரி லாஸ்ட்டாக சேர்த்து அரைக்கிறப்ப அதோட டேஸ்ட்டே இன்னும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் புளிக்குழம்பு செய்கிறப்ப இந்த மாதிரி தக்காளியை லாஸ்ட்டாக சேர்த்து அரைச்சி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. சுண்டைக்காயை ஒரு பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி லைட்டாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் சுண்டைக்காயோட எசன்ஸ் எல்லாம் நல்லா குழம்புல இறங்கும். அதனால் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நான் இதில் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா சுண்டைக்காய், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சுண்டைக்காயை நீங்கள் தட்டி எடுத்து வைக்கிறப்போ ரொம்ப நேரம் எடுத்து வைக்காதீங்க. குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி தட்டிட்டு அப்போவே இமீடியட்டாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லாயிருக்கும். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை இப்போ கரைச்சி நம்ம சுண்டைக்காயோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க இந்த புளி தண்ணியிலையே. நார்மலாக இந்த சுண்டக்காய் குழம்பெல்லாம் கசப்பு அப்படின்ட்டு ரொம்ப பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம புளி தண்ணியில் கொதிக்க வைக்கிறதுனால அந்த கசப்பெல்லாம் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. ஈவன் பாவக்காய் குழம்பு கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க, அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கட் பண்ணி எண்ணெயில் வதக்கிட்டு இந்த மாதிரி புளி தண்ணியில் கொதிக்க வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா அந்த கசப்பெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்குங்க. பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. சுண்டைக்காய் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலா, அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படியே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் போல் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் போல் ஆச்சு.
நல்லா குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சு இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான சுண்டக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.